ஒரு 10 டிவி சேனல் எடுத்துக்கிட்டாங்க. கார்ல எடுப்பாங்க, வெளியே எடுப்பாங்க, மேல இருந்து எடுப்பாங்க, கீழே இருந்து எடுப்பாங்க. சொல்லிட்டு வந்தாங்க, சொல்லாம வந்தாங்க. அதுல எல்லாரும் கடைசியா கேட்கிற கேள்வி, ஏங்க உங்க பேருக்கு என்னென்னமோ சொல்றாங்க, 2Gங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, நீங்க மட்டும் உங்களை மாத்திக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்க கொள்கையில தெளிவா இருக்கீங்க, உங்களுக்கு பயமே இல்லையா? இது யாரும் உங்க அப்பா அம்மா கொடுத்தான்னு கேட்டாங்க. எங்க அப்பா அம்மா கொடுத்தது இல்ல, இந்த கருப்பு சட்டை அங்க கொடுத்துருக்காரு. இந்த கருப்பு சட்டை தான் எங்களுக்கு கவசம். மோடி எப்படி இருக்கீங்க தைரியமா? 2G எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா எடு, அப்ப மோடி இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் எப்படி இருக்குன்னு தெரியல. முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்ற? இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்ப இந்தியாவை காக்கணும்னா இந்தியா எப்படி இருக்கு? பாதுகாப்பா இல்லைன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? நான் காலையில சொன்னேன், குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இருக்கு. குரங்கு கையில மாலை விட்டு என்ன பண்ணு, பிச்சு படாத்து. அது மாதிரி இந்தியாவை 10 ஆண்டு காலமாக மதத்தை விட்டு அரசியல் செய்கின்ற இந்த மோடி இனிமேலும் தொடரலாமா என்ற கேள்வியை வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் பயப்படுறாங்க. 2 முதலமைச்சர் உள்ள போட்டாச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முதலமைச்சர்கள் இருக்காங்க. இந்த நாடு சுதந்திரம் அடைகிற போது பல மதங்கள் இருந்துச்சு, பல மொழிகள் இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் பல, பண்பாடு பல. இந்த பண்பாட்டையும் இவ்வளவு கலாச்சார வேற்றுமையை, மத வேற்றுமையை, மொழி வேற்றுமையை எப்படி ஒருமைப்படுத்துவது, இந்த வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது என்று அரசியல் நிர்ணய சபையில் உட்கார்ந்து காந்தியுடைய ஆலோசனை பெற்று, நேருவாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், காகித மேத்தாக இருந்தாலும், ஜெயகராக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற RSS மூத்த முன்னோடியாக இருக்கிற இந்து மகா சபாவின் தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியா இருந்தாலும், மாறுபட்ட தலைவர்களெல்லாம் உட்கார்ந்து இந்த தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுல முஸ்லிம்களுக்கு என்ன பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் 2000 வருஷம் படிக்காம இருக்காங்களே அவங்களுக்கு என்ன உரிமை தருவது, சலுகை தருவது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுவது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம், நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம், கவர்னருக்கு என்ன அதிகாரம், தேர்தல் எப்படி நடத்தணும், எல்லாம் சொல்றது அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலே 13 நீதிபதிகள் 1973 கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மாற்றுவேன் கட்டணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த மோடி மதத்தால் பிரித்து, மக்களை பிரித்து, மீண்டும் பழைய தர்மங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த மோடியை இரட்டுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த ஒற்றை மனிதன் தான் அரசியல் இருக்கிறார். ஃபீஸ் சார். மா எதுக்கு வளையல் கழறீங்க? இல்ல மேடம், பிள்ளை சம்பளமே 15,000 தான். இதுல ஹாஸ்டல் ஃபீஸ் எப்படி? மா இங்க வாங்க. இது தோழி ஹாஸ்டல். நம்மள மாதிரி ஒர்க்கிங் விமனுக்காக நம்ம அரசால உருவாக்கப்பட்ட இடம். அப்ப ஃபீஸ் மேடம்? இது போதும். ரொம்ப நன்றி மேடம். தேங்க்ஸ் எனக்கு இல்ல. இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர், வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் மத்திய அமைச்சர் அண்ணன் ராசா அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். நல்ல போஸ்ட் கொடுக்குறாங்க, அருமையான போஸ்ட். எங்கள் நண்பன் ராசா வாழ்க வாழ்க. என்னை ஆதரித்து திராவிட கழகத்தின் சார்பில் நடைபெறுகின்ற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட திராவிட கழகத்தினுடைய தலைவர், அன்பிற்குரிய சகோதரர் நாகேந்திரன் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய துரை சந்திரசேகர் அவர்களே, மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், எனக்கு முன்னால் இங்கே சுருக்கமாக உரை நிகழ்த்திருக்கின்ற மதிப்பிற்குரிய அண்ணன் பாமு முபாரக் அவர்களே, மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே, திராவிட கழகத்தினுடைய மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் கௌதமன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் கருணாகரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு துணை நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர் நெல்லை கண்ணன் அவர்களே,
காங்கிரஸ் இயக்கத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் கணேஷ் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய டெல்லி அவர்களே, விடுதலை சிறுத்தை கட்சியுடைய சகாதேவன் அவர்களே, இதர கூட்டணி கட்சியுடைய இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நிறைவாக பரப்புரை நீண்ட நேரம் நிகழ்த்த இருக்கின்ற தமிழர் தலைவர் திராவிட இயக்கத்தினுடைய மூல அர்சனன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, படைக்கலன், அந்த படைக்கலனாக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய வணக்கத்திற்குரிய ஐயா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நான் வேட்பாளர் அதிக நேரம் பேசக்கூடாது. அதிக நேரம் வேட்பாளர் பேசாமல் போதுதான் பாதுகாப்பு. இங்க எல்லாரும் சொன்னார்கள் ஐயாவை வந்து முதலமைச்சர் உட்பட நீங்க 91 வயசு ஆயிடுச்சு, பரப்புரைக்கெல்லாம் இருக்கு போகணும், நீங்க எழுதுனா போதும்னு. அது சொல்ல வேண்டியது அவங்க கடமை. ஆனா நான் ஒரு நாள் அவருக்கு சொன்னதே இல்லை, சொல்லவும் மாட்டேன். எனக்கு தெரியும். ஏன் தெரியுமா, இதே மாதிரி ஐயா 92வது பிறந்த நாள் திருச்சி நினைக்கிறேன். ஐயா நீங்க நினைச்சதெல்லாம் நடந்துருச்சு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்துருச்சு, நீங்க என்னென்ன சொன்னீங்களோ சுயமரியாதை சட்டம் வந்துருச்சு, நீங்க என்ன சொன்னாலும் கலைஞர் செய்யறதுக்கு முதலமைச்சர் ரெடியா இருக்காரு, உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, 90-91 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கன்னு அவரை வச்சுக்கிட்டே பேசினாங்க. அதுக்கு ஐயா சொன்னாரு, இங்க ஒரு தோழர் பேசினாரு, நான் என்ன ஓய்வு எடுக்க சொல்லி காலையில 2 இட்லி சாப்பிடுறேன், மதியானம் ஒரு கை புலால் உணவு சாப்பிடுறேன், ராத்திரி 2 சப்பாத்தி சாப்பிடுறேன், இடையில 2 தேநீர் குடிக்கிறேன். இதெல்லாம் தானா வந்துடல. இதற்காக எங்கோ ஒரு தொழிலாளி, தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான். அவனுக்கு சுயமரியாதை வரை நான் என்னுடைய பயணத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு தலைவர் எனக்கு தெரிஞ்ச உலகத்துல இதுதான். அவரோட பிரதிநிதியாக இருக்கின்ற, அவரோட பிம்பமாக இருக்கின்ற இவர்கிட்ட போய் வராதீங்கன்னு வராம இருப்பாரா? அதனால நான் சொல்றது இல்லை. எனவே பெரியார் என்ன முடிவு எடுத்தாரோ அந்த முடிவு அவர் எடுப்பார். எனவே அப்படிப்பட்ட தலைவர் இங்க வந்திருக்கிறார். இன்னொன்னு, இப்ப முபாரக் ராமசாமி என்னோட காலையில இருந்து ஒரு 10 டிவி சேனல்ல எடுத்து விட்டாங்க. கார்ல எடுப்பாங்க, வெளியே எடுப்பாங்க, மேல இருந்து எடுப்பாங்க, கீழே இருந்து எடுப்பாங்க, சொல்லிட்டு வந்தாங்க, சொல்லாம வந்தாங்க. அதுல எல்லாரும் கடைசியா கேட்கிற கேள்வி, ஏங்க உங்க பேருக்கு என்னென்னமோ சொல்றாங்க, 2Gங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, நீங்க மட்டும் உங்களை மாத்திக்கவே மாட்டேங்கிறீங்க, உங்க கொள்கையில தெளிவா இருக்கீங்க, உங்களுக்கு பயமே இல்லையா? இது யாரும் உங்க அப்பா அம்மா கொடுத்தான்னு கேட்டாங்க. எங்க அப்பா அம்மா எல்லாம் கொடுத்தது இல்ல, இந்த கருப்பு சட்டை அங்க கொடுத்துருக்காரு. இந்த கருப்பு சட்டை தான் எங்களுக்கு கவசம். மோடி எப்படி இருக்கீங்க தைரியமா? 2G எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா எடு, அப்ப மோடி இருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் எப்படி உங்களுக்கு தெரியல. எனவே எந்த பாசறையில் வளர்ந்தேனோ அந்த பாசறையில இருந்து எங்களை தயாரித்தவர் இங்க வந்திருக்கிறார். அவரை வைத்துக் கொண்டு நான் உங்கள்கிட்ட ஓட்டு தான் கேட்கணும். ஒன்ன சொல்றேன், நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் இங்க சொன்னார், அந்த சந்திரசேகர் எல்லாம் சொன்னார். திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது நான் கூட போன கௌரவம் வழி அப்படியெல்லாம் உங்க முகத்திலேயும் ஒரே கவசம், அவர் முகத்திலேயும் கவசம், தமிழ்நாடு ஃபுல்லா கவசம். ஒரு இறுக்கமா போனாரு. ஏன்னா முதலமைச்சரை பதவி ஏற்கும் போது இவ்வளவு இறுக்கமா போறாரு. ஏன்னா கொரோனா உச்சத்துல இருந்தது, ஆக்சிஜன் இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்ல, படுக்கை இல்ல. ஒரு முதலமைச்சரா எப்படி சமாளிக்க போறோம்? ஒருவேளை தோத்து போயிட்டு என்ன பண்றது? மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்திருக்கும், அந்த பயம். அப்புறம் முடிச்சு கோட்டைக்கு போனோம். கோட்டைக்கு கூப்பிட்டு நிதியமைச்சர் கூப்பிட்டு கேட்டாக்கா 5 லட்சம் கோடி கடங்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. ஐயோ, அதை எப்படி செய்யப்படுறது? இந்த 5 லட்சம் கோடி கடன் தெரியாம நாங்க வேற, நாங்க டிஆர் பாலு, கனிமொழி எல்லாம் சும்மா தெரியாம நாங்க ஒரு எலெக்ஷன் அறிக்கை கொடுத்தோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் 4000 ரூபாய் தருவோம், உரிமை தொகை 1000 ரூபாய் தருவோம் அப்படி எழுதணும். எப்படி இந்த 2 சவால்? அப்புறம் அடுத்த 6 மாசத்துல சென்னையில பெரிய வெள்ளம், சென்னையை மூழ்கி போச்சு, அதை வெளியெடுக்கிறதுக்கு படாத பாடு. இந்த 3 சவால்களையும், கொரோனா, கடன், சென்னையில வெள்ளம், இந்த 3ஐயும் சமாளிச்சு அவர் சொன்ன வாக்குறுதி 4000 ரூபாய் கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே அவர்தான். டெல்லியில கேட்டாங்க, என்ன ஓட்டு வாங்க சொல்லிருக்கீங்களா? சாத்தியமே இல்லையா? பொங்கல் கொடுக்கலாம், தீபாவளி கொடுக்கலாம் இந்துக்களுக்கு, இல்லைன்னா முஸ்லீம்களுக்கு ரம்ஜான் கொடுக்கலாம், கிறிஸ்துமஸ் கொடுக்கலாம், அது கொடுத்தா கூட கேட்சிங்கா இருக்கும். இது நடக்காத காரியத்தை சொல்றீங்களாங்க. அதையும் கொடுத்த முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான். இப்ப நான்லாம் விவசாய குடும்பத்துல 8வது பையனா பிறந்தேன். எங்க அப்பா ஒரு பெரிய சிவபக்தர்.
நான் மட்டும்தான் கலர் சட்டையில இருந்து வெளியே வந்த கருப்பு சட்டை நான் மட்டும்தான் 8வதுல. நானே அந்த மதிய உணவு சாப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் ஒரு சாம்பார் ஒரு சூடு அவ்வளவுதான் நான் சாப்பிடுறேன். நான் வந்து எந்த தனியார் கல்லூரிக்கு போகல. அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு, அரசாங்க கலைக்கல்லூரியில படிச்சு, அரசாங்க சட்டக்கல்லூரியில படிச்சு, அரசாங்க சட்டக்கல்லூரியில சட்டம் மேற்கு படிச்சு, கலைஞரால் அனுப்பப்பட்டு நானும் 10-20 நாடுகள் போயிட்டு வந்தேன். ஆங்கிலத்திலையும் பேசிட்டேன். பார்லிமெண்ட்ல எவ்வளவு எனக்கு குறைச்சவங்க யாரும் கிடையாது. அதுக்கு காரணம் இந்த இயக்கம் தான், திராவிட இயக்கம் தான். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் மகத்தான மனிதர், எங்களை எல்லாம் பின்னால இயக்கி கொண்டிருக்கிற ஆசிரியர் பெருமானார். அப்போ இந்த திட்டங்களை எல்லாம் தந்த முதலமைச்சர் இன்னைக்கு என்ன சொல்றார்? இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன். அப்ப இந்தியாவை காக்கணும்னா இந்தியா எப்படி இருக்கு? பாதுகாப்பா இல்லைன்னு அர்த்தம். எப்படி இருக்கு? நான் காலையில சொன்னேன், குரங்கு கையில கிடைச்ச பூமாலை மாதிரி இருக்கு. குரங்கு கையில மாலை விட்டு என்ன பண்ணு, பிச்சு படாத்து விட்டுரும். அது மாதிரி இந்தியாவை 10 ஆண்டு காலமாக மதத்தை வைத்து அரசியல் செய்கின்ற இந்த மோடி இனிமேலும் தொடரலாமா என்ற கேள்வியை வடபுலத்தில் இருக்கிற தலைவர்கள் வைக்க விரும்புகிறார்கள். ஆனால் பயப்படுறாங்க. 2 முதலமைச்சர் உள்ள போட்டாச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 முதலமைச்சர் இருக்காங்க. இந்த நாடு சுதந்திரம் அடைகிற போது பல மதங்கள் இருந்துச்சு, பல மொழிகள் இருந்துச்சு, பழக்க வழக்கங்கள் பல, பண்பாடு பல. இந்த பண்பாட்டையும் இவ்வளவு கலாச்சார வேற்றுமையை, மத வேற்றுமையை, மொழி வேற்றுமையை எப்படி ஒருமைப்படுத்துவது, இந்த வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமைப்படுத்துவது என்று அரசியல் நிர்ணய சபையில் உட்கார்ந்து காந்தியினுடைய ஆலோசனை பெற்று, நேருவாக இருந்தாலும், அம்பேத்கராக இருந்தாலும், வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும், காகிதங்களாக இருந்தாலும், ஜெயகராக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற RSS மூத்த முன்னோடியாக இருக்கிற இந்து மகா சபாவின் தலைவர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியா இருந்தாலும், மாறுபட்ட தலைவரிடமா உட்கார்ந்து இந்த தேசம் இப்படித்தான் இருக்க வேண்டும், இதுல முஸ்லிம்களுக்கு என்ன பாதுகாப்பு, கிறிஸ்தவர்களுக்கு என்ன பாதுகாப்பு, இந்து மதத்திலே தாழ்த்தப்பட்ட மக்கள் 2000 வருஷம் படிக்காம இருக்காங்களே அவங்களுக்கு என்ன உரிமை தருவது, சலுகை தருவது, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு என்ன பண்ணுவது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம், நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம், முதலமைச்சருக்கு என்ன அதிகாரம், எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன அதிகாரம், கவர்னருக்கு என்ன அதிகாரம், தேர்தல் எப்படி நடத்தணும், எல்லாம் சொல்றது அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்தை அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்திலே 13 நீதிபதிகள் 1973 கொடுத்துட்டாங்க. ஆனால் அதை மாற்றுவேன் கட்டணம் கட்டி கொண்டிருக்கிற இந்த மோடி மதத்தால் பிரித்து, மக்களை பிரித்து, மீண்டும் பழைய தர்மங்களை எல்லாம் கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை சீரழிக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இந்த மோடியை விரட்டுகின்ற ஆற்றல் மிக்க ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த ஒற்றை மனிதன் தான் அரசியல் இருக்கிறார். அவருக்கெல்லாம் கொள்கை பலமாக அவரை இயக்கிக் கொண்டிருக்கிற தாய் கழகம், திராவிட கழகம், தமிழர் கழகம் இருக்கிறார்கள். எனவே முதலமைச்சருடைய குரலை வலு சேர்ப்பதற்கு என்னை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு அனுப்புங்கள். என்னை வெற்றி பெற செய்து வழியெடுத்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழர் தலைவர்களை வணங்கி வரவேற்று விடைபெறுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம், வணக்கம், நன்றி.